எல்லோருக்கும் வணக்கம். டிசம்பர் 16th, டிசம்பர் 17th வந்து பஹ்ரைனில் நேஷ்னல் டே. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரோடுகள் எல்லாமே லைட் போட தொடங்கிடுவாங்க. அது நியூ இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை எல்லாத்தையுமே எடுப்பாங்க. சொல்ல போயாச்சுன்னா டிசம்பர் ஃபுல்லாகவே இந்த லைட்டெல்லாம் ஃபுல்லாக ரோடுகளெல்லாம் போட்டிருக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது இங்கே இருக்க டவர் அப்படின்னு சொல்லிக்கிறது. அதில் ஒரு கிளாக் இருக்குது. எஸ்டர்டே ஒரு 8 மணிக்கெல்லாம் லைட்டெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்புனது. இங்கே எல்லாருமே இந்த பஹ்ரைன் நேஷ்னல் டே வந்தாச்சுன்னா லைட்டு பார்க்க போகலாம் அப்படின்ட்டு எல்லாருமே வீடுகளில் கிளம்பிடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த நேஷ்னல் ஃப்ளாக் கலர் ரெட் ஒயிட். அதனால் ஃபுல்லாகவே லைட்டு எல்லா இடத்துலையுமே இந்த ரெட் ஒயிட்டு இந்த கலரில் தான் போட்டிருப்பாங்க. எல்லா பில்டிங்ஸ்லையுமே மோஸ்ட்லி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக சொல்ல போயாச்சுன்னா நான் 2007 இங்கே வரும்போது கொஞ்சம் லைட்ஸ் நிறைய இருக்கும். நிறைய செடிகள்லாம் நிறைய மரத்துலலாம் நிறைய போட்டிருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இப்போல்லாம் கொஞ்சம் குறைவு தான். இது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். இது அழகாக இருக்குல்ல அந்த லைட்டு பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு லைட்டுமே அதாவது ஒவ்வொரு பில்டிங்லேயுமே டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்கும் லைட்டு. இருக்கிறது இந்த 2 கலர் தான். ஆனால் அந்த 2 கலரில் அவங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கத பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்போவுமே இந்த ஒயிட் ரெட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக வர இருக்கும்ல. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். டிசம்பர் மந்த் நமக்கு கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் வேறு இருக்கும். அப்போ அதே டைமில் இந்த மாதிரி லைட்டெல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்கும் போது அது நியூ இயர் வேறு நமக்கு வரும்ல. சேம் எல்லாமே அந்த டைமில் நமக்கு வரும்போது லைட்டெல்லாம் போட்டிருக்கும் போது பார்க்குறதுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பஹ்ரைன் கல்ஃப் கண்ட்ரியில் ஒன்று. இங்கே இது அரபிக் கண்ட்ரி, அதுவும் உங்களுக்கு தெரியும். இங்கே மோஸ்ட்லி நிறைய முஸ்லீம்ஸ் தான், ஃபுல்லாகவே முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்க. நம்ம ஊர்களில் இந்த மாதிரி வந்திருக்கவங்க தான் நான் முஸ்லீம்ஸாட்டு இருப்பாங்க. அப்போ கிறிஸ்மஸ்லாம் சொல்லும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக லைட்டெல்லாம் போட்டிருக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயுமே அந்த டிசம்பர் டைமில் நல்ல குளிர் வந்துடும். எனக்கு இந்த தூரமாக ஃபுல்லாக லைட்டெல்லாம் நிறைய பார்க்கும்போது நியூயார்க்கு நகரம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒரு சினிமாவில் வரும்ல, எனக்கு அது அப்படியே மனசில் தோணுச்சுது. தூரமாட்டெலாம் பார்க்கும்போது எல்லாம் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஒயிட் ரெட் இந்த கலர்லேயே தான் லைட் இருக்கும். அது பார்க்குறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலாக நம்மளுமே அப்படி தான் அகில் அதிபன்லாம் குட்டியாட்டு இருக்கும்போது இந்த லைட்லாம் போட்டிருப்பாங்கல்ல, இந்த இடத்துல போய் நின்று அதில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தது உண்டு. இப்போ என் பசங்கள்லாம் பெருசாக வளர்ந்தனால அதில் போய் நின்று அவங்க எங்கே நம்ம கூடலாம் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. அது வேறு விஷயம். அவங்களுக்கு இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம கம்பல் பண்ணி நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் தான் எடுப்பாங்க. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலே ரொம்ப ரேராக தான் இப்போல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறது. தூரமாக ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, அது ஆக்சுவலி இங்கே டெலிஃபோன் இது அது. அதை உங்களுக்கு அதை சுற்றியே நம்ம ஒரு ஃபுல்லாக போவோமா இருப்போம் ரோடுகளில். நம்ம 4 டைரெக்ஷன்ஸில் நம்ம போகும்போதுமே அது அதை சுற்றி, அதாவது சென்டரில் இருக்கும், சுற்றியே நம்ம போகிற மாதிரியே நிறைய ரோடு நமக்கு வரும். அப்போ அடிக்கடி அந்த பில்டிங்கை நம்ம கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபுல்லாக அந்த லைட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே அந்த ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரியே அங்கே லைட்டெல்லாம் போடுவாங்க, நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ எடுத்துகிட்டே போகும்போது ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கள்ல, நம்ம இப்போ கோல்டெல்லாம் என்ன ரேட்டு விற்கிதில்ல, ஒரு பவுன் 1 லேக்குக்கு மேலே போயிட்டுது. அதை அப்படியே நம்ம பார்த்துட்டே போக வேண்டியது தான். 1 லேக்குன்னு சொல்லியாச்சுன்னா 10 பவுன்லாம் வாங்கினா 10 லட்ச ரூபா ஆயிரும். எவ்வளோ ஜாஸ்தி இல்லை? அந்த பில்டிங்லேயுமே அந்த ஒயிட்டு ரெட் அந்த கலர் பார்க்குறக்கு அழகாக இருக்குல்ல, ஸ்ப்ளாஷ் அந்த மாதிரி இருக்குது. இவங்க ட்ரெடிஷன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர்களில் பழைய காலங்களில் இருந்த மாதிரியே தான் இருக்கும். நான் ஆக்சுவலாக முந்தையெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, இந்த நேஷ்னல் டே இருக்குல்ல, அந்த டைமில் ஆக்சுவலாக நான் யூடியூப்பில் ரெசிபீஸ் போட தொடங்கினதுலேருந்து நான் இவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட் எல்லாமே நான் ஒவ்வொரு வருஷமே நான் செய்து நான் போட்டிருக்கிறேன்னா, உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு இவங்களுக்கு ஃபுட்டு
மச்பூஸ் தான் இவங்களுக்கு மெயின் இது. நான் அந்த மச்பூஸே அது என்னது சிக்கன் மச்பூஸ், அப்புறம் ப்ரான் மச்பூஸ் அது 2மே வந்து நான் வந்து செய்து வீடியோ போட்டிருக்கிறேன் நான். இன்னுமே இவங்க வந்து பல்லாலி அப்படின்னு ஒரு ரெசிபி சொல்லுவாங்க. அது கூட நான் வீடியோ போட்டிருக்கிறேன். சொல்ல போயாச்சுன்னா சில ரெசிபீஸ் வந்து அ அவங்களுக்குள்ளதும் நமக்குள்ளதும் கொஞ்சம் ஒரே மாரி இருக்கும். சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். இப்போ அந்த பலாலீத்துன்னு சொல்ற ரெசிபிலாம் எப்படி இருக்கும்ல, நம்ம ஊர் சேமியா இருக்குல்ல, நம்ம சேமியா உப்புமா பண்ணுவோம்ல, சேம் அந்த இனிப்பு சேமியா உப்புமா பண்ணுவோம்ல, அதே மெத்தட். ஆனா அவங்க கடுகெல்லாம் போட மாட்டாங்க. அதில என்னது அந்த சேமியாவ குக் பண்ணிட்டு, அதில வந்து சீனி போட்டுட்டு, குங்குமப்பூ இவங்க நெறைய ஃபுட்டுகள்ல இவங்க குங்குமப்பூ சேர்க்குறாங்க. மேல வந்து எக்கு சிலர் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணியே வச்சுறாங்க. சிலர் வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி அதில போட்டு மிக்ஸ் பண்றாங்க. நான் ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு வந்து இந்த அரபி பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து வீட்டுக்கு படிக்கிறதுக்குன்னு வருவாங்க. அந்த பிள்ளைங்க வந்து சில நாள் வந்து இந்த மாரி ஏதாவது ஃபுட்டு கொண்டு வருவாங்க. அப்போ அதெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு, அதே மாதிரியே அவங்கள்ட்டயே நான் இந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னா கேட்பேன் நான். ஆ கேட்டு அதே மாரி செய்வேன் நான். டேஸ்ட்டு கிட்டத்தட்ட அதே மாரியே நெறைய வந்துரும். நான் அந்த மாரி தான் நேஷ்னல் டே டைம்லலாம் நெறைய இவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் நான் செய்து போட்டிருக்கிறேன். அப்புறம் இன்னுமே அ ஈத் வரும்ல, அந்த டைம்லேயுமே நெறைய ரமதான், அப்புறம் பக்ரீத் இந்த மாரி நேரங்கள்ல கூட நெறைய இவங்க ஃபுட்டெல்லாம் நான் செய்து போட்டிருக்கிறேன் நான். இங்க வந்து வண்டியெல்லாம் ஸ்பீடு இருக்குல்ல, ஒரு ம் 80க்கு மேல தான். இந்த ஹைவேலலாம் போயாச்சுன்னா 100க்கு மேல போகும். இந்த பில்டிங் என்னன்னா, இங்க உள்ள சிட்டி சென்டர். நான் சென்னையிலயும் சிட்டி சென்டர் இருக்குல்ல, நான் ஆக்சுவலி சிட்டி சென்டருக்கு உள்ளாடி வரும்போது, போம்போது அந்த மாரி நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதில பார்க்கிங் நின்னு அந்த இத பார்க்குற மாதிரி. இருந்திருப்பனா இருக்கும், இந்த பக்கம் வந்திருப்பனா இருக்கும். நான் வீடியோ எடுத்துட்டே வந்தனால, நம்ம எப்பவுமே வீடியோ எடுக்கும்போது தானே நமக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். இல்லன்னா அப்படியே நம்ம வந்து பார்த்துட்டே, அப்படியே ஏதாவது பேசிட்டே போவோமா இருக்கும். அதனால அத அப்படியே ஸ்பெஷலா அந்த பார்க்கிங்கில நிக்கும்போது, அப்படியே நான் அத வந்து வீடியோ அப்படியே எடுத்துட்டேன் நான். இது வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அ இந்த இது நான் ஆல்ரெடி நெறைய இதில நான் போட்டிருப்பேன் நான். இன்னுமே வந்து இங்க இருக்கிற மேப்புமே வந்து குட்டியாட்டு மேப் மாதிரியே ஓ வச்சு கூட நான் வீடியோ போட்டிருப்பேன். ஆக்சுவலி பஹ்ரைன் உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன் நான். ஆக்சுவலா எனக்கு வந்து முந்தி பஹ்ரைன் தெரியாது. எனக்கு மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பஹ்ரைன் ஒரு கண்ட்ரி இருக்கிறதே தெரியும். ஆனா எங்க அப்பா வந்து அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா சொல்லுவாங்க. எங்க அப்பா ஃபர்ஸ்ட்டு கப்பல் அப்பா கப்பல்ல ஒர்க் பண்ணாங்கல்ல. மர்ச்சன்ட் நேவி சீமேனாட்டு இருந்தாங்க. கார்கோ ஷிப் இருக்குல்ல. அவங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்பே அவங்க வந்து வந்தது இங்க தான் வந்திருக்காங்க. பஹ்ரைனுக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப எனக்கு மேரேஜ் இது பண்ணதுக்கப்புறம் தான், எனக்கு அப்ப தான் பஹ்ரைன் ஒரு கண்ட்ரி இருக்கிறது தெரியும். நார்மலா நமக்கு கல்ஃப்ல தெரிஞ்சது சவுதி அரேபியா, துபாய், அப்புறம் ஓமான், மஸ்கட் இருக்குல்ல, மஸ்கட், கத்தார் இதெல்லாம். கத்தாருமே நம்ம கொஞ்சம் ரேரா தான் நம்ம சொல்லுவோம். மஸ்கட் இந்த 3 தான் மோஸ்ட்லி நம்ம சொல்லிக்கிறது. இது எல்லாமே கொஞ்சம் அந்த ஏர்போர்ட்டுலருந்து நம்ம வருவோம்ல, அந்த ஏரியால உள்ளது. அந்த பக்கத்துல நெறைய லைட்டு போட்டிருக்கிறாங்க. நெறைய வீடியோஸ் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா கொஞ்சம் நெறையா இருக்குல்ல, அதனால கொஞ்சமாட்டு இந்த வீடியோஸ் நான் சின்னதா இதுவே ஆக்சுவலி 9 மினிட்ஸ்ட்ட இருக்கும் இந்த வீடியோ. இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது. நேஷனல் டே நான் எடுத்தது. 16த், 17த் என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய இடங்கள்ல ஆக்சுவலா முந்தியெல்லாம் கொஞ்சம் மால்ஸ் அந்த மாரி தான். சொல்லப்போனா ஒரு 5, 6 மால்ஸ் தான் இருக்கும். அந்த அவ்வளோ இடத்துல மட்டும் தான் ப்ரோகிராம்ஸ் நடக்கும். அதே மாதிரி பார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதுவுமே அப்பல்லாம் ஒரு 3, 4, 5 அவ்வளோதான் இருக்கும். அந்த இடங்கள்ல நெறைய ப்ரோகிராம்ஸ் நடக்கும். அது மாரி பீச் அந்த மாரிலாம். இப்போ சொல்ல போயாச்சுன்னா, நெறைய மால் இருக்குது, நெறைய பார்க் இருக்குது. ஆ அப்போ எல்லா இடத்துலயுமே ப்ரோகிராம்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அது மாரி ஃபயர் ஒர்க்ஸும் வைப்பாங்க. எனக்கு என்னலாம் முடியுமோ, நான் அதெல்லாம் எடுத்து நான் இன்னொரு வீடியோல நான் ஷேர் பண்றேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ.